அனைவருக்கும் வணக்கம். இப்போ 37 இன்ச் அளவுள்ள ஒரு கிராஸ் கட் ப்ளவுஸு இந்த வீடியோவில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸோட லைனிங் தான் இப்போ கட் பண்ண போகிறோம். அவங்களுக்கு உடம்பு சுற்றளவு வந்து 37 இன்ச்சு. லைனிங் ப்ளவுஸு அப்படிங்கிறனால கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி போட்டிருக்கிறேன்னு நான் அதை சொல்லாத விட்டுட்டேன். ஓப்பன் சைடு நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு இப்படி மடித்து ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி, இந்த ஃபோல்டிங் இருக்குல்லங்க, இது நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிறோம். இப்படி வச்சு தான் கீழே 1/2 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு உயரம் வந்து 13.75 இன்ச்சு. இப்போ இதிலிருந்து கரெக்டாக கீழே வந்து 1/2 இன்ச்சு நம்ம இது தையலுக்குங்க. கீழே வந்து லைனிங் மடிச்சு அடிக்கும்லங்க, மெயின் கிளாத்தும் லைனிங்குமே அதுக்கு தையலுக்கு இது விட்டாச்சு. இப்போ அதிலிருந்து தான் கரெக்டாக நாம் 13.75 இன்ச்சு இப்படி விட்டுக்கிறோம். இப்படி விட்டுட்டு மேலே ஷோல்ட்ரு தைப்போம்லங்க, அதுக்கு மேலே வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு இதையே இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். தையல் கூட்டதும் ரெடி அளவே இப்படி ஒரு கோடு போட்டுட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி அளவு இந்த 13.75 இன்ச்சு மட்டும்தான், உள்ளுக்குள் இருக்கிற அளவு மட்டும்தான். இந்த அலை கீழே வந்து மடிச்சடிக்கு போயிரு, மேலே வந்து தையலுக்கு போயிரு. இவங்களுக்கு வந்து உள்கழுத்து வந்து 5.25 இன்ச்சுங்க. உள்கழுத்து ஷோல்ட்ரு ரெண்டும் சேர்ந்து 5.25. அதையவே அப்படியே திருப்பி இப்படி நாம் வச்சுக்கலாம். 5.25 இன்ச்சுக்கு ஆம்கோலுக்கு அப்படியே வரைச்சிக்கலாம். இப்போ உள்கழுத்து என்ன அளவோ அதே அளவு தான் ஆம்கோலுக்கு வச்சுருக்கிறேன். இப்போ மேலே 5.25 வச்சுருக்குறேங்களா, கீழே வந்து இப்போ இந்த 5.25க்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இப்போ உள்கழுத்து ஷோல்ட்ரு ரெண்டும் சேர்ந்து 5.25 அவங்களுக்கு, அதை அப்படியே ஆம்கோலுக்கு 5.25க்கு கீழே ஒரு கோடு போட்டாச்சு. இப்போ நாம் இங்கே 5.25 வச்சுருக்குறோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு நாம் 5.25 வைக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கணும். மேலே ஷோல்டரில் வந்து 5.25, கீழே வந்து 5.25 இப்படி வச்சுக்கலாம். இது வந்து இப்படி தான் வைக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு தைக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு ஆம்கோல் ரவுண்டு, நம்ம ஆம்கோல் ரவுண்டெல்லாம் செக் பண்ணுவோம்லங்க, எப்போவுமே ஷோல்டர் அளவுலேருந்து கீழே வந்து இப்படி ஒரு 1/2 இன்ச்சு கிராஸாக தான் இப்படி வரணும். 37 இன்ச்சு உடம்பு சுற்றளவுங்க அவங்களுக்கு வந்து 37 இன்ச்சு அப்படிங்கிறனால 9.25 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். 37 வந்து 4ஆக டிவைட் பண்ணோம்னா 9.25 வருது. இப்போ இந்த இடம் வந்து நாம் 9.25 குறிச்சிருக்கிறோம் உடம்பு சுற்றளவு. அதிலிருந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இப்படி குறிச்சிக்கலாம். இப்போ நாம் இந்த அளவுலேருந்து இந்த அளவுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு இப்படி பார்க்குறோம். 3.5 வருதுங்களா, அப்போ 1.25க்கு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே மேலிருந்து கீழே 5.25, 5.25க்கு 2.5, 2.25க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இப்படி குறிக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு. இப்படி வச்சு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவு எந்த சுருக்கம் வராது, நீட்டாக இருக்குது. இதிலிருந்து இந்த அளவுக்கு சரி பாதி அளவு. அதே மாதிரி இங்கே நம்ம ஷோல்டர் அளவு 5.25 எடுத்துருக்குறோம். இங்கே 5.25 எடுத்து இது ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கிறோங்களா, இந்த இதிலிருந்து நம்ம செஸ்ட் அளவு இந்த அளவு குறிச்சிருக்கிறோம்லங்க, செஸ்ட் அளவு குறிச்சிருக்கிற இடத்துக்கு நாம் சரிபாதியாக வச்சு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதையே இப்படி வளைவு போட்டோம்னா இதுதான் நம்மளுக்கு ஆம்கோல் ரவுண்டு நீட்டாக இருக்குது. நம்ம கையிலெல்லாம் சும்மா ரப்பா இப்படி அப்படின்னாலாம் குறிக்கிறத விட இதிலிருந்து சரிபாதி அளவு, இதிலிருந்து சரிபாதி அளவுக்கு குறித்து இப்படி போட்டாச்சு. இனி அவங்களுக்கு கீழே இடுப்பு சுற்றளவு வந்து அவங்களுக்கு வந்து 32 இன்ச்சு. 32 இன்ச்சு அப்படின்னா எப்போவுமே 40 இன்ச்சுக்கு உள்ள, எப்போவுமே இடுப்பு சுற்றளவு 40 இன்ச்சுக்குள்ளே வரவங்க எல்லாருக்குமே வந்து பேக் சைடு குறைஞ்சது 2 இன்ச்சு, நாம் வந்து ஒரு 1.5க்கு மேலே 2 இன்ச்சு வரைக்கும் நம்ம பேக் சைடு 2 இன்ச்சு வர அளவும் ஃப்ரண்ட் சைடு 2 இன்ச்சு கம்மியாக வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ப்ளவுஸு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு சுற்றளவு 32 இன்ச்சுங்களா, அதை வந்து 2ஆக பிரிக்கிறோம். 32 2ஆக வகுத்தோம்னா 16 வருதுங்களா. அந்த 16 கூட ஒரு 2 இன்ச்சு சேர்த்திக்கணும். பேக் சைடுக்கு மட்டும் ஒரு 2 இன்ச்சு சேர்த்திக்கணும். இப்போ அவங்களுக்கு 32 இன்ச்சில் பாதி 16, 16 கூட ஒரு 2 கூட்டணும் அப்படின்னா 32 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 16 வருது. ப்ளஸ் 2 கூட்டிக்கணும், பேக் சைடுக்கு 2 கூட்டிக்கணும். அப்போ 2 கூட்டையில் 18, 18 2ஆக டிவைட் பண்ணோம்னா 9, பேக் சைடுக்கு 9 வருது. இப்போ நம்ம 32ல்
இந்த 18 தான் மைனஸ் பண்ணும். 16 இது பண்ணோம்னா சரி 16 தான். நாம தான் 2 இன்ச்சு கூட்டிட்டோம்லங்க பேக் சைடுக்கு. அப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு மீதி இருக்கிற அளவு தான் ஃப்ரண்ட் சைடுக்கு. 32ல் 2ஆக பிரித்தோம்னா 16, 16 கூட ஒரு 2 இன்ச்சு கூட்டிக்கிறோம். 2 இன்ச்சு கூட்டினோம்னா 18 வரும். 18ல் பாதி 9க்கு இப்படி குறிச்சாச்சு. மிச்சம் இருக்கிறது 32ல் மைனஸ் 18, இந்த 18 தான் கழிக்கிறோம். மிச்சம் எவ்வளோ வருங்க? 14 வரும். அப்போ பேக் சைடு வந்து 9, ஃப்ரண்ட்டு வந்து 7. எப்போவுமே இந்த 2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வந்தால் மட்டும்தான் ப்ளவுஸ் அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது. நல்லா 40 இன்ச்சுக்கு மேலே பஸ்ட் சைஸ் எல்லாம் பெருசாக இருக்கிறவங்க 40 இன்ச்சுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து 4+1 தான் இடுப்பு சுற்றளவு வைக்கணும். அந்த 40 இன்ச்சுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருக்குமே பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் ஒரு 2 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டு, குறைஞ்சது 1.5லேருந்து 2க்குள்ளே அந்த டிஃப்ரெண்ட் வந்தால் மட்டும்தான் ஃப்ரண்ட் சைடு அளவு கம்மியாக வரணும், பேக் சைடு அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தால் மட்டும்தான் ப்ளவுஸ் அவங்க இழுத்து போடையில் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இப்போ இவங்களுக்கு வந்து 9 இன்ச்சு பேக் சைடு வச்சாச்சு. அதுபோக நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, தையலுக்கு 1.5 இன்ச்சு. இப்போ இதை வந்து நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஸ்ட்டோட ரெடி அளவு இருக்குங்களா, இதையுமே இது இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து என்னென்னா ஏன் அதிகமாக இங்கே மேலேருந்து கீழே அதிகமாக போகுதுன்னா பேக் சைடு நம்ம 2 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்குறோம். ஃப்ரண்ட்டுக்கு அதே உள்ளே வரும். அப்போ நம்ம இதை தைச்சு போடையில் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஆம் ரவுண்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஆம் ரவுண்டு செக் பண்ணுறதுன்னா இந்த இடம் தான் நம்ம தைக்கிற இடம், இது வரைக்கும் வரணும். அதே மாதிரி இங்கே நம்ம ஷோல்டருக்கு இது வந்து மேலே தையல் போடுறோம்லங்க, இதிலிருந்து தான் அளவு செக் பண்ணணும். இப்படி வச்சு அவங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து 8.1 வருது. துளியாக வச்சு நகர்த்தி இப்படி பார்த்தோம்னா கரெக்டாக வருது பாருங்க. 8.1 கரெக்டாக இருக்குது. இப்போ இவ்வளோதாங்க பேக் சைடு. அவங்களுக்கு பின்கழுத்து இறக்கம் வந்து 9 இன்ச்சு வருது. ஒம்பது இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். 9 இன்ச்சு மேலே நம்ம தைச்சு திருப்புற இடம் தாங்க இது வரும். ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக போட்டுக்கலாம். அப்போ தான் ரெடி அளவு 9 வரும். இப்போ 5.25 நம்ம ஷோல்டர் எடுத்துருக்குறோங்களா, அவங்களுக்கு கழுத்து வந்து உள்கழுத்து வந்து அவங்களுக்கு 5.25 நாம் எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம அவங்களுக்கு உள்கழுத்து வந்து கழுத்து இறக்கம் வந்து 9 இன்ச்சு வர்றதுனால ஒரு 2.25 வச்சுக்கலாம். 2.25 இருந்தால் போதும். மீதி இருக்கிற அளவு ஷோல்டருக்கு. இப்போ கழுத்து வந்து நம்ம 2.25 வச்சுருக்குறோங்களா, 3 வந்துடும். மொத்தமாக 5.25, இங்கே 2.25, இங்கே 3, இங்கே 2.25, இங்கே 3, மொத்தமாக 5.25. இப்போ நாம் இங்கே 2.25 எடுத்துருக்கிறனால இந்த இடம் 2.25 எடுத்துக்கலாம். 2.25 எடுத்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டு நான் இன்னும் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இப்படி ஒரு வளைய போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க பேக் சைடு. இதையும் வந்து கட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் எந்த இதுவுமே இல்லை. இப்போ இந்த கணக்கு மட்டும் புதுசாக இருக்கிறவங்களுக்கு குழப்பமாகுது அப்படின்னா நல்லா பார்த்துங்க. இந்த வீடியோ 2 தடவை திருப்பி போட்டிங்கன்னா பேக் சைடு எப்போவுமே 2 இன்ச்சு அதிகமாக வரணும், ஃப்ரண்ட் சைடு கம்மியாக வரணும். இப்போ பாருங்கள் இப்படி இருக்குதா அளவு ப்ளவுஸ் அவங்களுது. இப்போ இப்படி வருங்க. இப்போ பேக் சைடு வந்து அவங்களுக்கு 9 இன்ச்சு இருக்கிறதுனால தான் இந்த அளவு இருக்குது. ஃப்ரண்ட்டு வந்து 7, இந்த 7ங்கிறதுனால சென்ட்ரு கேப்பு வரும். இதை வந்து அவங்க இழுத்து போடையில் தான் ஃபிட்டிங் கரெக்டாக சூப்பராக இருக்குது அவங்களுக்கு. எப்போவுமே எல்லாத்துக்குமே வந்து 40 சைஸ்க்குள்ளே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பேக் சைடு எப்போவுமே இந்த அளவு வந்து 2 இன்ச்சு அதிகமாக இருக்கணும், ஃப்ரண்ட்டில் கம்மியாக இருக்கணும். அப்போ என்னென்னா இந்த ப்ளவுஸ் வந்து சென்டரில் கேப் இப்படி தான் வரும். இது வந்து அவங்க இழுத்து போடையில் தான் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்கலாம். புதுசாக தையல் பழகிறவங்களா இருந்தால் நான் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா பொறுமையாக ஒரு ப்ளவுஸு கட் பண்ணி எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறது பொறுமையாக குறைஞ்சது ஒரு 10 வீடியோனாலும் ஷார்ட்ஸ் வீடியோவில் வரும். அப்படி போடுங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணுனா தெளிவாக பேக் சைடு வெட்டி ஃப்ரண்ட் சைடு வெட்டி எப்படி கால்குலேஷனாக ரொம்ப நம்ம பெரிய அளவுலலாம் இது பண்ணுறது இல்லைங்க.
நார்மலான ஒரு இதுதான் போட்டு அதில் களி இதில் களி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நான் எப்படி வெட்டி தைக்கிறேனோ அதே மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். தேவைப்படுறவங்க கமெண்ட் பண்ணனா நான் வந்து குறைஞ்சது ஒரு 10 கமெண்ட்னாலும் இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு அது மாதிரி தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். ஒரே ஒரு ப்ளவுஸு தான் ஒரு 10 நாளானாலும் பொறுமையாக ஃப்ரண்ட் வெட்டி பேக் வெட்டி எப்படி வெட்டுறதுங்கிறது தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். எப்படி தைக்கிறேங்கிறதும் தெளிவாக சொல்கிறேன். ஒரே ஒரு ப்ளவுஸு பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கிறவங்களும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது பேக் சைடு வெட்டியாச்சு. இனி ஃப்ரண்ட் எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பேக் சைடுக்கு வந்து இப்படி போட்டிருக்குறேங்களா, ஃபோல்டிங் நம்ம பக்கம், ஓப்பன் ஆப்போசிட்டில். இதே வந்து ஃப்ரண்ட்டு வெட்டுறதுக்கு இப்படி போட்டுக்கணும். ஓப்பன் நம்ம பக்கம் வரணும், ஃபோல்டிங் ஆப்போசிட்டில் வரணும். இப்படி போட்டு தான் ஃப்ரண்ட் வெட்டுறோம். இப்போ பேக் வெட்டி இருக்கிறாங்களா, அதை வந்து இது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸு. ஃப்ரண்ட் சைடுக்கு இப்படி போடுறோம். இப்போ குறைஞ்சது இந்த இடத்துல ஒரு 2.5 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வரணும். இப்படி கிராஸ் போடையில் அந்த அளவுக்கு இப்படி கிராஸ் போட்டுக்கணும். ரொம்ப கிராஸாக போடாத. ஏன்னா நம்ம வந்து இப்படி மேலே நம்மளுக்கு கழுத்தில் இன்னும் இந்த அளவுக்கு வரும். அதனால் ஒரு இந்த அளவு கேப் இருந்தால் போதும். கிராஸ்க்கு இந்த டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும். இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு எல்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. கரெக்டாக வருது அப்படின்னா இப்போது இந்த ப்ளவுஸ் அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பேக்கில் போட்ட அளவில் விட ஃப்ரண்ட்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் அளவு குறிக்கிறது. இதை வந்து அளவுக்கு மட்டும் இது இப்படி போடுவோம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் அளவு நம்மளுக்கு தெரியணும். அதே மாதிரி இது எந்த அளவுக்கு குறிச்சிருக்கிறோன்னு இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதையும் நாம் எடுத்துக்கலாம். கீழே எந்த அளவு பேக் சைடு குறிச்சிருக்கிறோன்னு இதையும் முதல்ல இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து தையல் கூட்ட அளவில் ரெடி அளவு நம்ம தைக்கிற இடத்த மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த அளவு இருந்தால் நம்மளுக்கு போதும். ஃப்ரண்ட்டு நாம் வந்து கிராஸில் போடையில் கொஞ்சம் அளவு ஆம்கோல் கிட்ட மாறும். அதனால தான் அதே அளவு எடுக்கிறது இல்லை. இப்போது பேக் சைடு அளவு இப்படி இருக்குங்களா. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கொக்கி வைக்கிறதுக்கு தையல் கொடுவோமா, அதுக்கு வந்து ஒரு கோடு இப்படி போட்டுக்கலாம். இந்த அளவு நம்மளுக்கு கொக்கி வைக்கிறது தேவைப்படும். வெட்டி நம்ம பட்டி பீஸு அடித்து திருப்போம்லங்க, அது தையலுக்கு இந்த இடம். இது ஷோல்டருங்களா, ஷோல்டரில் வந்து நம்ம தையல் கூட்டிருந்தோம்னா அந்த அளவு இப்படி குறிச்சிக்கிறோம். இப்படி குறிச்ச கடைசியில் இப்போ பேக் வந்து என்ன சைடு எடுத்தோம், 5.25 மேலே ஷோல்டருக்கு எடுத்துங்களா. இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இது நம்ம எக்ஸ்ட்ரா குறிச்சிருக்கிறோம். இது வந்து ரெடி அளவு, இது நம்ம எக்ஸ்ட்ரா குறிச்சிருக்கிறோம். அப்போது 5.25க்கு வந்து நாம் இங்கேருந்து தான் வைக்கிறோம். இங்கேருந்து வச்சு இப்படி ஒரு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணி இப்போ நம்ம ஷோல்டர் இங்கே இருக்கலங்க, இதை வந்து இப்படி ஒரு கோடு இழுத்து விட்டுக்கலாம். இது வந்து மேலே 5.25 கீழே 5.25 இப்போ நாம் மார்க் பண்ணியிருக்கிறது. இப்போ நம்ம ஆம்கோல் வந்து நம்மளுக்கு இந்த இடம் முடிஞ்சுங்களா அந்த ப்ளவுஸ், அதில் அதை வந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறோம். இந்த அளவு முடிஞ்சிருக்குது, கோடு போட்டிருக்கிறோம். இப்போ நாம் இங்கேருந்து 5.25 மேலே ஷோல்டரில் 5.25 வச்சு கீழே 5.25 வச்சா அந்த ப்ளவுஸில், அதாவது பேக் சைடுக்கு. ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு என்ன பண்ணணும், மேலே 5.25 அதே 5.25 கீழே இப்படி குறிச்சிக்கிறோம். இது வந்து நம்ம ரெடி அளவு, பேக் சைடு ரெடி அளவுங்கிறதுனால இதிலிருந்து வச்சு குறிக்கிறோம். ஏன்னா இங்கே நம்ம 5.25 இப்படி வைக்கல, துணி நம்மளுக்கு வெளியே வரும். துணி இந்த அளவு தாங்க இருக்குது. இப்படி இந்த கோட்டுக்கு வந்து இப்படி இழுக்கையில் நமக்கு இங்கே வெளியே வரும். அதனால் நான் இந்த இடத்துல இருந்து இப்படி குறிச்சிருக்கிறேன். இப்போ நான் அதே 5.25 தானே கீழே மார்க் பண்ணும். மேலிருந்து அதே 5.25க்கு இப்படி கீழே மார்க் பண்ணி இதை ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது மேலே 5.25 இங்கேயும் 5.25 இதை கோடு போட்டுக்கிறோம். இப்போ இதிலிருந்து நாம் என்ன பண்ணணும், ஒரு 1/2 இன்ச்சு இப்படி முன்னாடி ஒரு புள்ளி வச்சுக்கணும். இந்த அளவுலேருந்து இப்போ நம்ம முதல்ல மேலே 5.25 எடுத்து கீழே 5.25 எடுத்தோம் பேக் சைடு. ஆனால் இந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து மேலே 5.25 கீழே 5.25 எடுத்து நாம் அந்தள்ள எடுத்து அந்த 1/2 இன்ச்சை நம்ம இந்தள்ள எடுக்கணும், உள்பக்கம் எடுக்கணும். அது என்னென்னா நமக்கு அந்த குடஞ்சி வெட்டுறோம்லங்க, அதுக்கு பதிலாக நம்ம இப்படி 1/2 இன்ச்சு இப்படி குறிச்சிக்கிறோம். குறிச்சிட்டு அதே மேலே ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் இப்படி கொண்டுட்டு வந்து இப்படி இந்த கோடை பாக்ஸ் பண்ணிக்கிறோம். புரிஞ்சுதுங்களா. நம்ம பேக் சைடுக்கு இது 5.25 ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இங்கே வச்சு இது இப்படி பாக்ஸ் பண்ணோம் மேலேருந்து. ஃப்ரண்ட் சைடுக்கு அதே 5.25 ரெடி அளவுலேருந்து 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி அதை இப்படி ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ இதுதான் நம்மளுக்கு கார்னர். இப்போ நம்ம இதிலிருந்து நம்ம பேக் சைடு எவ்வளோ எடுத்தோம், 9.25 எடுத்தோங்களா.
அதே 9.25 ஃப்ரண்ட் சைடு இப்படி குறிச்சிக்கிறோம். இது வந்து 1.25 இன்ச்சு, இந்த 1.5 இன்ச்சு தையலுக்கு. இப்போ இந்த அளவில் இருந்து தான் நாம் இது வரைக்கும் 4.25 வருதுன்னா 2 புள்ளி பாயிண்ட்டுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் 5.25ங்களா, 5.25க்கு 2.5க்கு ஒரு புள்ளி இப்படி போட்டுக்கிறோம். இதைத்தான் நாம் வந்து இப்படி ஷேப் எடுக்கிறோம். இந்த புள்ளி இணைச்சி இப்படி ஒரு வளைவு போட்டோம்னா இதுதாங்க நம்மளுக்கு ஆம்கோல் ரவுண்டு. இது வந்து பேக் சைடு அளவு, இது வந்து நம்ம அந்த 1/2 இன்ச்சு தள்ளி எடுத்தது. இப்போ ஆம்கோல் ரவுண்டு இப்படி போட்டாச்சு. இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். ப்ளவுஸு ஃபிட்டிங் சூப்பராக இருக்குது உங்களுக்கு. இப்போ முன்கழுத்து இறக்கம், அவங்களுக்கு முன்கழுத்து இறக்கம் வந்து 5.5 இன்ச்சு. இப்போ 5.5 இன்ச்சு இது வந்து ஷோல்டர் இருக்குங்களா. எப்போவுமே வந்து ப்ளவுஸ் தைக்கல இது ஷோல்டர் அளவு. எப்போவுமே ப்ளவுஸ் தைக்கல ஒரு 1/4 இன்ச்சு இந்த இடம் இப்படி வரணும். ஷோல்டர்ன்றது இப்படி கிராஸாக இப்படி பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த ஷோல்டர் லூஸ் வராது. இவங்க ப்ளவுஸுகளுக்கெல்லாம் அப்படி தான் தைச்சிட்ருக்குது. அதனால் அந்த ஷோல்டர் லூஸு 1/4 இன்ச்சு விட்டது போக இதிலிருந்து நாம் முன்கழுத்து இறக்கம் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஷோல்டர் அடிக்கிறது இந்த இடம் வந்துடும். நம்ம ரெடி அளவு இப்படி தைச்சி இப்படி மறுபடியும் இப்படியே கொண்டு வந்து 1/4 இன்ச்சு கழுத்துக்கிட்ட கொண்டு வரணும். இப்போ அவங்களுக்கு முன்கழுத்து இறக்கம் வந்து 5.5 இன்ச்சு. 5.5 இன்ச்சுக்கு இப்படி போட்டுக்கலாம். இதே ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5.5 இன்ச்சுக்கு இப்படி போட்டிருக்குறோங்களா. நம்ம உள்கழுத்து எவ்வளோ வச்சோம், இங்கே 2.25 வச்சோம். இப்போ அதே மாதிரி தான் பேக் சைடுக்கு என்ன அளவு வச்சோமோ அதே மாதிரி இங்கே 2.25 வைக்கிறோம். 2.25னா இப்போ நான் போடுற அளவுக்கு எல்லாமே வந்து இந்த ஃபஸ்ட்டு கோட் லைனில் மட்டும்தான். இந்த லைன் எதுக்கு அப்படின்னா நம்ம தைக்கிறதுக்கு மட்டும்தான் தேவைப்படும். இப்போ நம்ம உடம்பு சுற்றளவு எடுத்ததும் 9.25 அப்படின்னா இந்த ஃபஸ்ட் லைனில் தான் எடுத்தேன். அதே மாதிரி இதுக்கு உள்கழுத்துக்கும் இந்த ஃபஸ்ட் லைனில் இருந்தால் 2.25 எடுத்துருக்குது. இதையும் பாக்ஸ் பண்ணி நாம் ரவுண்டு போட்டுக்கிறோம். இப்படி வளைவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1/2 இன்ச்சு எதுக்கு இது எடுக்கிறோம் அப்படின்னா எப்போவுமே ப்ளவுஸு கொக்கி போடையில் முன்பக்கம் அப்படியே வீ மாதிரி இப்படி இழுத்துட்டு வந்துடும். இந்த 1/2 இன்ச்சு தள்ளி எடுத்து இப்படி கொக்கி போடையில் நம்மளுக்கு கழுத்து ஒரே நேராக வரும். அதுக்காக தான் இந்த 1/2 இன்ச்சு இப்படி சேர்த்து எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பேக் சைடு வந்து 13.25 எடுத்தங்களா. அதே ஃப்ரண்ட் சைடுக்கு 12.25 எடுத்துக்கிறோம். 1 இன்ச்சு குறைச்சிக்கலாம். ரொம்ப பஸ்ட் ரவுண்டு பெருசாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அளவு ரொம்ப சேர்த்து வரும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு 1 இன்ச்சு குறைச்சா போதும். பேக் அளவுலேருந்து ஃப்ரண்ட் அளவு 1 இன்ச்சு குறைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ இதிலிருந்து ஈஸியான மெத்தட் என்னென்னா டாட் பிடிக்கிறதுக்கு இங்கே வந்து நான் எப்போவுமே 1.5 இன்ச்சு குறிப்பேன். அதே மாதிரி இங்கேயும் 1.5 இன்ச்சு குறிச்சிக்கலாம். 2 பக்கம் 1.5 தான் குறிப்பேன். இவங்களுக்கு சென்ட்ரு டாட்டுன்னா இந்த பாயிண்ட் குறிக்கிறோம்லங்க 4 இன்ச்சு. இப்போ இந்த அளவில் இருந்து இது தையல் கூட்டத்தில் இருந்து இல்லை, இந்த ஃபஸ்ட்டு கோட்டிலேருந்து இங்கேயும் 4 இன்ச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் தள்ளி கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு இப்படி போட்டுக்கிறோம். போட்டு இதையும் ஒரு லைன் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா மேலேருந்து நம்ம அளவு பார்க்கணுங்கிறது இல்லை, கீழேருந்து அவங்களுக்கு டாட்டோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு கீழேருந்து டாட்டோட உயரம் 3 இன்ச்சு. அப்போ 3 இன்ச்சுங்கிறனால இப்படி 3 இன்ச்சு போக மிச்சம் இருக்கிறது தான் சென்ட்ரு டாட்டோட இறக்கம். 9.25 வருது அவங்களுக்கு சென்ட்ரு டாட் இறக்கம். நாம் வந்து இந்த அளவு இப்படி அவங்களுக்கு பேக் சைடு என்ன அளவோ அதிலிருந்து 1 இன்ச்சு மேலே போட்டு இப்போ 13.25னா 12.25க்கு ஒரு கோடு போட்டிருக்கிறோம். இப்போ அதிலிருந்து இங்கே ரெடி அளவுலேருந்து 4 இன்ச்சுன்னா நாம் இங்கேருந்து எடுக்கிறோன்னா 4.25 வருது. தையலுக்கு 1/4 இன்ச்சு இப்படி விட்டுருக்குறோம்லங்க, 4.25 இன்ச்சு அப்படின்னு குறிச்சிட்டோம் அப்படின்னா 4 இன்ச்சு நான் குறிச்சிருக்கிறேன். இந்த கோட்டிலேருந்து எடுத்தால் 4.25 இன்ச்சு. இப்போ இதிலிருந்து 1.25 இன்ச்சு இந்தெல்லாம் 1.25 இந்தெல்லாம் 1.25. இது வந்து டாட்டுக்கு இப்படி போடுறோம்லங்க டாட்டு. இந்த இதுக்கு இப்படி இப்போ என்ன பண்ணணும், இப்போ நாம் இங்கே 1.5 குறிச்சிருக்கிறோம், இங்கே 1.5 குறிச்சிருக்கிறோங்களா. இது அப்படியே ஒரு கோடு போட்டோம்னா போதும். இங்கே ஒரு கோடு, அதே மாதிரி இங்கே ஒரு கோடு, இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்து. இது வந்து உடம்பு சுற்றளவு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை. 40 இன்ச்சுக்கு மேலே அப்படின்னா இங்கே நாம் என்ன அளவு எடுக்கிறோமோ 1.25 இன்ச்சு எடுத்துருக்கிறோன்னா அந்த 1.25 இங்கே வச்சு தான் இந்த கோடு இப்படி கிராஸாக போகணும். மீடியமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த லைனே சரியாக போகும். ஒரு துளி மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்து வைப்போம்.
மறுபடியும் நம்ம பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணியில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்து இப்படி வர மாதிரி இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறோம். இந்த இடத்துக்கு இது வெட்டுறதுக்காக இப்படி ஒரு இழுப்பு எடுத்து விட்டுக்கலாம். இவ்வளோ தாங்க ஃப்ரண்ட் சைடு ரொம்ப ஈஸி தான் கட் பண்ணுறது. இப்போது நம்ம மேலிருந்து கீழே பேக் சைடு என்ன அளவோ அந்த அளவுலேருந்து 1 இன்ச்சு குறைச்சி இப்படி எடுத்துருக்குறோம். எடுத்துகிட்டு எப்பவும் போல் இந்தெல்லாம் ஒன்றரை விட்டிங்கன்னா போதும். அந்த ஒரு இன்ச்சிலிருந்து இந்தெல்லாம் ஒரு இன்ச்சே விடலாம். அப்படின்னா 1.5 விட்டோம்னா நம்ம இங்கே சென்டர் டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா துணி இருக்குன்னா இங்கே ஒரு 4வது டாட்டாக பிடிக்கலாம். இல்லாட்டி நம்ம பட்டி ஜாயின் பண்ணி அப்படியே விட்டுக்கலாம். இப்போ இவ்வளோ தாங்க. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இடம் எப்படி வெட்டுறங்கிறது தெளிவாக சொன்னேன். நல்லா போட்டு பாருங்கள். இது மாதிரி ப்ளவுஸ் வெட்டி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நான் எப்போ கட் பண்ணி தைச்சாலும் இந்த மெத்தேடு தான் எல்லா இடத்துக்கு. மெயினாக ப்ளவுஸ் வெட்டுறது இதில் அதெல்லாம் எந்தெந்த இடம்னு பார்த்து கரெக்டாக அர்க்காத்து போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. இது ஒரு கட் மார்க் போட்டுக்கலாம். மார்க்கு இங்கே ஒரு கட் மார்க் போட்டாச்சு. அவ்வளோதாங்க. இது ஃப்ரண்ட் சைடு. நீ கையை எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் வெட்டுறதுக்கு நான் ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்குங்களா, ஓப்பன் நம்ம பக்கம் இருக்குங்களா, இதை இப்படியே தூக்கி இப்படி போட்டுக்கலாம். போட்டோம்னா 4ஆக இருக்குது. இப்போ துணி இது அவங்களுக்கு சின்னதாக எப்பவுமே பப் ஸ்லீவ் தான் கேட்பாங்க, சிறுசாக கேட்பாங்க. இப்போது தையலுக்கு வேணுங்களா, கீழே தையலுக்கு இப்படி விட்டுக்கலாம். விட்டுட்டு அவங்களுக்கு கையோட உயரம் நார்மலான உயரம் அவங்களுக்கு 7 இன்ச்சு இப்படி குறிச்சிக்கலாம். ஏழு இன்ச்சு குறித்து இதையும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். மேலே இது தைக்கிற கொடுறோம்லங்க, அந்த பாக்ஸ் இது மேலே தையல் கொடுறோங்களா, அதிலிருந்து நாம் 37 இன்ச்சுன்னா 3.7 இப்படி ஒரு குறித்து இது ஒரு கோடு போட்டுக்கிறோம். எதுக்குன்னா நம்ம கை வளைவு எடுப்போம்லங்க, அதுக்கு. இப்போ நம்ம இங்கேருந்து அவங்களுக்கு ஆம்கோல் இது 5.25 வச்சுங்களா, 5.25லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்திக்கணும். அப்போ 6.25 வருது. எப்போவுமே ஆம்கோல் அளவுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்துனோம்னா கையோட அகலம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதிலிருந்து நாம் இப்படி ஒரு வளைவு எடுத்துக்கலாம். இப்படி வளைவு எடுத்துக்கிறோம். இவங்களுக்கு கை சுற்றளவு 5.25, கை சுற்றளவு 5.25, அதிலிருந்து 1.5 இன்ச்சு தையலுக்குங்களா. இப்போ இது இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். எப்போவுமே ஆம்கோல் அளவுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்துங்க, கையகலம் வந்துடும். இந்த அளவு கையகலம் கரெக்டாக வந்துடும். இப்போ இதிலிருந்து அவங்களுக்கு சின்ன பப்பு கேட்டிருக்குறாங்களா, அதனால் மேலே அளவு குறிச்சிக்கலாம். மேலே இந்த இடத்துல ஒரு 3 இன்ச்சு வைக்கிறோங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 3 இன்ச்சு இப்படி வச்சு இதையும் பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் நம்ம கையளவுலேருந்து மேலே ஒரு 3 இன்ச்சுக்கு, பப்பு அதிகமாக கேட்டால் 3.5 வரைக்கும் வைக்கலாம் நல்லா மேலே. இப்போ 3 இன்ச்சுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது என்ன பண்ணுறோம், இது ஏன் இந்த இடம் இப்போ இந்த அளவு ஒரு 3/4 இன்ச்சு அளவே வைக்கலாங்க. நாம் இப்படி வச்சு இப்படி வைக்கிறோங்களா, இதை இப்படி கொண்டு வரோம். இப்படி கொண்டு இது இந்த கோட்டை டச் பண்ணி இந்த கோடு அப்படியே இப்படி போயிடணும். கொஞ்சம் இப்போ நாம் இங்கேயே கொண்டு இப்படி கொண்டுட்டு போகலாம். இது ரொம்ப கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் துணி லூஸ் வரும், அந்த பப்புக்குக்கான லூஸ் வருது இல்லைங்க. இப்போ இந்த இடம் கொஞ்சம் லூஸ் கிடைக்கும். அதுக்காக இந்த இடம் நம்ம ஏற்கனவே நம்ம போட்ட அந்த 3 இன்ச்சிலிருந்து இப்படி தள்ளி வரும் இந்த வளைவுக்கு. இது நார்மலாக போட்ட ஸ்லீவ்லேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு இங்கே குறித்து அதே இது 3 இன்ச்சு உயரம், 3 இன்ச்சுக்கு 3க்கு 3 இப்படி ஒரு பாக்ஸ் பண்ணியாச்சு.
அந்த கார்னர்லேருந்து ஒரு 3/4 இன்ச்சு இப்படி ஒரு புள்ளி வச்சு இதையும் ஒரு வளைவு போட்டு அந்த வளைவை அப்படியே கொண்டு போய் இதில் டச் பண்ணிக்கிறோம். டச் பண்ணி இது இப்படி போனோம்னா நம்மளுக்கு பஃப் ஸ்லீவ் ரெடி. இந்த வளைவை இப்படியே கொண்டுட்டு போனோம்னா நல்லா துணி லூஸ் கிடைக்கும். அந்த பப்பு இந்த அளவு வரையில் கை நல்லா கைக்கிட்ட லூஸ் கிடைக்கி. நாம் இந்த அளவுக்கு இவங்க வந்து கொஞ்சமாகவே இருந்தால் போதுன்னாங்க, அதனால் இப்படி கொண்டு வந்திருக்கிறோம். இல்லாட்டி இந்த வளைவை இப்படியே கொண்டுட்டு போகலாங்க. கொண்டு வரையில் நம்ம எந்த அளவு விட்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கை ஷோல்டர்கிட்ட நல்லா பப்பு தூக்கி கொடுக்கும். இப்படி இது வனையில் ஒடுக்கி வரும். ஆனால் இந்த இடம் பப்பு நம்மளுக்கு நல்லாயிருக்கு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்படி கொண்டு போய் நார்மலாக ஏற்கனவே பொரிச்சு முழுங்க அதில் வச்சு இது கொண்டு போய் இப்படி வெட்டிக்கலாம். இப்போ நம்ம தையலுக்கு என்ன அளவு விட்டுருக்குறோமோ அந்த அளவுக்கு இப்படி ஒரு கட் மார்க் போட்டோம் அப்படின்னாக்கா தைக்கையில் நம்மளுக்கு நீட்டாக வரும். அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட் சைடு வெட்டியாச்சு. இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட்டு, இது கை. இதை வந்து மெயின் கிளாத்தில் போட்டு வெட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சது. மெயின் கிளாத்தில் துணி போட்டு அப்படியே இது மேலே மேலே வச்சு வெட்டலாம். அது எப்படின்னு காமிக்கிறேன். அது மெயின் கிளாத்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் கையெல்லாம் நல்லா ஜாயிண்ட் வரும். இதை போட்டுட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். உங்களுக்கு ப்ளவுஸு எப்படி கட் பண்ணி எப்படி தைக்கிறாங்கிறது முழு வீடியோ ஃபுல்லாக தெளிவாக தெரியணும் அப்படின்னா ஒரே ப்ளவுஸில் நீங்கள் கட் பண்ணி தைக்கலாம். உங்களுக்கு வேணும் கட் பண்ணி தைச்சிக்கிறது பழகணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். முழு வீடியோ வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் குட்டி குட்டி டெய்லி அந்த ஒரு ப்ளவுஸை மட்டும் வச்சு அதை டெய்லி வெட்டி ஒவ்வொரு ஷார்ட்ஸ் அளவுக்கு அந்த 3 நிமிஷம் வருதுங்களா, அது எத்தனை இது வருதோ உங்களுக்கு அவ்வளோ வீடியோ போட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். எப்படி கட் பண்ணுறது எப்படி தைக்கிறதுங்கிற வீடியோ ஃபுல்லாக போடுறேன். தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் போடுறேன். அந்த ஒரு ப்ளவுஸு தைச்சி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அத்தனை வீடியோ உங்களுக்கு வந்துடும். எப்படி நான் கட் பண்ணுறேன் எப்படி தைக்கிறேங்கிறது எல்லா ப்ளவுஸுகளுக்கு அப்படித்தான் நான் இது வரைக்கும் தைச்சிட்ருக்கிறேன். தேவைப்பட்டால் சொல்லுங்கள். புதுசாக இருந்தால் கூட நீங்கள் பழகிக்கலாம். அந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும், தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். ஒவ்வொரு வீடியோவும் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுற மாதிரி உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். இருங்க, இதை லைனிங்கில் போட்டு எப்படின்னு காமிக்கிறேன். பாருங்கள், லைனிங் மேலே இப்படியே வச்சுட்டேன். மெயின் கிளாத் மேலே லைனிங் வச்சுருக்கிறேன். இப்படி ஒரு 1/2 இன்ச்சு விட்டு இப்படி கட் பண்ணிக்கலாம். தைக்கையில் நாம் கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற துணியை வெட்டிக்கலாம். தைச்சிட்டு நம்ம மிச்சம் இருக்கிற துணியை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கை எல்லாம் நல்லா ஜாயிண்ட் கொடுக்கணும். துணி வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. எப்போவுமே சீலை கிளாத்து கம்மியாக இருந்தாலும் வளர்த்தி இருக்கிறதுனால அந்த எக்ஸ்ட்ரா பீஸுகளை வச்சு ஜாயிண்ட் கொடுத்து தைச்சிக்கலாம். ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துக்கெல்லாம் ஃபுல்லாக ஜாயிண்ட் தான் கொடுக்கணும். அவ்வளோதாங்க. இது பாருங்கள் எவ்வளோ ஜாயிண்ட் கொடுத்தா தைக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு தெளிவான வீடியோ இது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி தெளிவாக சொல்லி கொடுப்பேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸ் வெட்டி தைக்கிறது எப்படிங்கிறது
தெளிவாக போடுவேன். உங்களுக்கு ஒரே வீடியோவில் இல்லாத குறைஞ்சது ஒரு 4-5 வீடியோவுக்கு மேலே வரும். பொறுமையாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாவே நீங்களே கட் பண்ணி நீங்களே தைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.